ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 750 ரூபாய் மதிப்புள்ள பரிசு தொகுப்புகள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை. மருந்தகங்களில் போலி மாத்திரைகள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை. புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை எச்சரிக்கை. புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தல். மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தால் பரபரப்பு. நெட்டப்பாக்கம் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு அபராதம் மற்றும் 5 ஆண்டுகள் சிறை. புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 750 ரூபாய் மதிப்புள்ள 5 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் அட்டைதாரர்களை தவிர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நியாய விலைக் கடை மூலம் 5 மளிகைப் பொருட்கள் மற்றும் ஒரு பையுடன் கூடிய பரிசு தொகுப்பு இலவசமாக வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி பச்சரிசி 4 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பாசிப்பருப்பு 1 கிலோ, நெய் 300 கிராம், சூரியகாந்தி எண்ணெய் 1 லிட்டர் ஆகிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகம் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இத்திட்டம் அரசு கூட்டுறவு நிறுவனமான கான்பெட் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து நெய் கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் நெய் தவிர்த்து மற்ற பொருட்கள் ஆன்லைன் டெண்டர் செயல்முறை மூலம் கொள்முதல் செய்ய கான்பெட் நிறுவனம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மருந்தகங்களில் போலி மாத்திரை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருந்து கட்டுப்பாட்டுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. அதன் பேரில் காவல்துறை ஆய்வாளர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து சீர்காழியைச் சேர்ந்த ராணா, மெய்யப்பன் ஆகியோரை கைது செய்தனர். காவல்துறையினரின் தொடர் விசாரணையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம், திருபுவனைப்பாளையத்தில் 2 தொழிற்சாலைகள், தவளக்குப்பம், இடையார்பாளையத்தில் 2 வீடுகளில் போலி மாத்திரைகள் தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தொழிற்சாலை, வீடுகள் மற்றும் குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளரான மதுரையைச் சேர்ந்த ராஜாவை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இதற்கிடையே ராஜா வெளிநாடு தப்பி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. எனவே அவரது பாஸ்போர்ட்டை சிபிசிஐடி காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். அவரது வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தங்க, வைர நகைகள் மற்றும் 25 லட்சம் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் டைரி மற்றும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மதிப்பீடும் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள போலி மாத்திரை விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணராய பாபு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதற்கிடையே மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள மருந்து கடைகளில் சோதனை நடத்தி சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் உள்ள 34 மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என ஆய்வு நடத்தினர். ஒரு சில கடைகளில் போலி மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மாத்திரைகள் விற்பனைக்கு அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். அதையும் மீறி போலி மாத்திரைகளை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வெளி மாநிலங்களில் உள்ள மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. போலி மாத்திரைகள் தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலங்களையும் உலுக்கி வரும் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்து மக்கள் உயிருடன் விளையாடும் நிறுவனங்களுக்கு துணை போயுள்ள மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிப்பு பின்னணி குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தைச் சேர்ந்த பலர் மற்றும் சமூக ஜனநாயக இயக்கங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர்.
ஆர்ப்பாட்டம் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனை எதிரே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெட்டப்பாக்கம் பகுதியில் சிறுமிக்கு தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. விவசாய தொழிலாளியான இவர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு சென்றுள்ளார். அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பழனியை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் சாட்சிகளிடம் விசாரணை முடிந்த நிலையில் டிசம்பர் 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட பழனிக்கு கடத்தல் வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும், போக்சோ வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடியது குறிப்பிடத்தக்கது. திருக்கனூர் அருகே இருசக்கர வாகன மோதல் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தாக்கப்பட்டவர் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் அருகே உள்ள கூணுச்சம்பட்டு பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் விநாயகம் என்கிற ரமேஷ். பெயிண்டரான இவர் கூணுச்சம்பட்டு சங்கராபரணி ஆற்று மேம்பாலத்திலிருந்து தனது வீடு நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது தமிழக பகுதியைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் அவரது நண்பர்களான வீரமணி, வசந்தகுமார் ஆகிய 3 பேரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரின் இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டுள்ளன. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அவர்கள் 3 பேரும் விநாயகத்தை சமூகத்தை கூறி தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர்களுடன் வேறு ஒரு நபரும் சேர்ந்து விநாயகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து திருக்கனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விநாயகம் டிசம்பர் 9ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு மனைவி மற்றும் 4 குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே விநாயகம் உயிரிழந்ததை அறிந்த அவரது உறவினர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் திரண்டனர். விநாயகத்தை தாக்கிய 3 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தியதால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள 4 பேரில் பிரதீப் வானூரில் தீயணைப்பு வீரராகவும், வீரமணி புதுச்சேரி IRBN காவலராகவும், வசந்தகுமார் தமிழக காவலராகவும் உள்ளார்கள் என்பது தெரியவந்துள்ளது. அவர்களை கைது செய்ய திருக்கனூர் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பதவி விலகியதற்கு அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என அமைச்சர் ஜான்குமார் தெளிவுபடுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிறப்புரைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு 200 நாட்கள் கடந்தும் இலாக்கா ஒதுக்கீடு செய்யாதது குறித்து அவர் பேசியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே நேரத்தில் அதற்கு மத்திய அரசே காரணம் என அவர் குற்றச்சாட்டியிருந்தது ஏற்கத்தக்கது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இலாக்கா ஒதுக்கீடு முதலமைச்சரின் வரம்பிற்குள் உள்ளது என அவர் தெளிவுபடுத்தியும் உள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் பேசியது குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பதவி விலகியது கட்சியில் ஏற்கனவே நிபந்தனையிடப்பட்ட ஒன்று என்றும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், இது மாதிரி 200 நாள் ஆகியும் எனக்கு பதவி கொடுக்க அந்த பதவி கொடுத்துட்டாங்க, இன்னும் பொறுப்பு ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன செஞ்சாங்க, மத்திய அரசு தான் அதுக்கு காரணம் சொன்னாங்க. மத்திய அரசு இல்லை, ஏற்கனவே அவங்களுடைய அமைச்சர் திருமணம் அவர்களுக்கு 139 நாள் பொறுத்தான் கொடுத்திருந்தாரு. ஸோ முதல்வருடைய கண்ட்ரோல் தான் அது. பதவி போர்ட்போலியோ ஒதுக்கிறது முதல்வருடைய கண்ட்ரோல். அதனால இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருப்பினும் எனக்கு அதனால கொடுக்காதது இந்த உலகத்துக்கு தெரிவிச்ச விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
புதுச்சேரியில் 2026 ஜனவரி 31ஆம் தேதிக்குள் அரசு அதிகாரிகள் தங்களின் அசையா சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அனைத்து துறை தலைவர்களுக்கும் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி அரசில் பணியாற்றி வரும் குரூப் ஏ மற்றும் பி பிரிவு அரசு ஊழியர்களின் 2025ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர அசையா சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் தங்களது அசையா சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு சார்பு நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றும் குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் இணையதளத்தில் மட்டுமே தங்களது அசையா சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், மற்ற அதிகாரிகள் தங்களது அசையா சொத்து விவரங்களை மின்னஞ்சலில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சொல்லை மறந்துவிட்ட அதிகாரிகள் தங்களின் பிறந்த தேதியை பயன்படுத்தி கடவுச்சொல்லை மீட்டெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே அசையா சொத்து கணக்கை தாக்கல் செய்யாதவர்களின் பட்டியலை துல்லியமாக தயாரிக்கும் விதமாக அனைத்து துறை தலைவர்களும் தங்களது ஊழியர்களின் தரவுகளான அவர்களின் பதவி, பிறந்த தேதி, ஓய்வு பெறும் தேதி, ஊதிய வகை, ஊதிய நிலை, தற்காலிக பணி நீக்கம் உள்ளிட்ட விவரங்களை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவர்களின் பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. சேதராப்பட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. கண்காட்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியை ஹேமவாழினி தலைமை உரையாற்றினார். ஆசிரியை கௌசல்யா விழாவை தொகுத்து வழங்கினார். கண்காட்சியில் புதிய இந்தியா கல்வியறிவு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த தன்னார்வ ஆசிரியை கவிதா கண்காட்சியில் கௌரவிக்கப்பட்டார். பள்ளியின் துணை ஆய்வாளர் அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டு விளக்கங்களை கேட்டறிந்தார். கண்காட்சியில் நுண்ணோக்கி, மரபணு மாதிரி, சூரிய அடுப்பு, செயற்கைக்கோள் மாதிரி, முப்பரிமாண ஒளிப்பட கருவி, ட்ரோன் போன்ற பல படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இந்திய அறிவியல் அறிஞர்களின் சாதனைகள் பற்றிய படத்தொகுப்புகளும் அறிவியல் ரங்கோலிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பள்ளியின் நுழைவு வாயிலில் மாணவர்கள் நடத்திய அறிவியல் போட்டிகளில் பெற்றோர்கள் பங்கேற்றதுடன் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து கூறினர். சிறப்பான படைப்புகளை பாராட்டி பள்ளி துணை ஆய்வாளர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியில் ஆசிரியை சரிதா அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரியின் பிரதான சாலையாக உள்ள லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கடற்கரையை இணைக்கும் பிரதான சாலையாக லால் பகதூர் சாஸ்திரி வீதி அமைந்துள்ளது. சாலையில் பல்வேறு மருத்துவமனை மற்றும் மருந்தகங்கள் உள்ளன. இந்த நிலையில் சாலையின் ஒருபுறமாக இருந்த 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் ஒன்று ஈரப்பதம் காரணமாக வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் இருபுறமும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இயந்திரம் மூலமாக மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மரம் விழுந்த சாலையில் வாகன ஓட்டிகள் செல்லாதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். மேலும் பிரதான சாலையில் எப்பொழுதும் கூட்டம் நிறைந்திருக்கும் நிலையில் மரம் விழும்பொழுது அவ்வழியே யாரும் செல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இதுபோன்று ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக உள்ள பழமை வாய்ந்த மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2040 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.